கடந்த காலங்களில் பதிவுத்துறையில் நடந்த முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக சிறப்பு புலனாய்வு குழு என்று சொல்லக்கூடிய SIT, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற ஒரு டீமை அமைத்து தமிழ்நாடு அரசு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை 15/12/2021 அன்று ஒரு அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணை நிலை எண் 174. இந்த அரசாணை எதற்காக வெளியிடப்பட்டிருக்கு, இதன் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, பழைய பதிவுகள், ஏற்கனவே முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட பழைய பதிவுகளை, பழைய முறைகேடு ஆவணங்களை எப்படி ஆய்வு செய்யணும், பொதுமக்களுக்கு என்ன செய்யலாம், மக்களுக்கு இதனால் என்ன பயன் போன்ற விவாதங்கள் இந்த அரசாணையில முக்கியமாக இடம்பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அரசாணை எதற்காக இயற்றப்பட்டது, இந்த அரசாணையின் பின்னணி என்னன்னு நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். பதிவுத்துறை என்பது சொத்து உரிமையை சட்டப்பூர்வமாக ஒருவருக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு துறை. இந்த சொத்து இன்னாருக்கு தான் சொந்தம், இவருக்கு அடுத்து இவர் யாருக்கு பதிவு செய்ய கொடுக்கிறாரோ அவருக்கு இது சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவுத்துறை ஒரு ஆவணத்தை ஒரு சொத்துக்கு நிர்ணயம் செஞ்சு கொடுக்கு. ஆனால் கடந்த சில ஆண்டுகள்ல பதிவுத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருது. எந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு, அதை விசாரணை செய்வதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த மாதிரி ஒரு முறைகேடு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது கைட்லைன்ஸ் வேல்யூவை மறைச்சு பதிவு செய்யறாங்க. கைட்லைன்ஸ் வேல்யூ என்ன, அரசு நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த இடத்திற்குன்னு ஒரு பணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும், அதை மறைத்து அவர்கள் பதிவு செய்யறாங்க. இரண்டாவதாக போலியான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த சொத்தானது பதிவு செய்யப்படுது. மூன்றாவதாக பிறருடைய சொத்து மோசடியாக பதிவு செய்யப்படுது. நான்காவதாக அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களின் உடந்தையோடு, அதாவது சப் ரிஜிஸ்டரும் அவருக்கு மேல் உள்ள அலுவலர்களின் உடந்தையோடு ஒரு மோசடி ஆவணம் பதிவு செய்யப்படுது. அடுத்து சொல்றாங்க பாருங்க, போலியாக பவர் ஆஃப் அட்டார்னி, அதாவது பவர் ஏஜென்ட் மூலம் ஒரு பத்திரம் தயார் செய்யப்பட்டு அது விற்பனை செய்யப்படுது. வாரிசுதார்களை மறைத்து விற்பனை செய்யப்படுது. போலியான பத்திரங்கள் பதிவு செய்யப்படுது. இதையெல்லாம் இந்த சப் ரிஜிஸ்டர் அலுவலகத்திலேயே இந்த முறைகேடுகள் நடைபெறுது. இதை கட்டாயமாக விசாரணை செய்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நில ஆக்கிரமிப்பு குழுக்களின் ஒத்துழைப்பு இதற்கு தேவை. இறந்தவர்களின் பெயர்கள், சொத்து மாற்றம் செய்யப்படுது. இது போன்ற பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக, அதை விசாரணை செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தருவதற்காக இந்த குழு, அதாவது SIT என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த அரசாணை 174 மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழக அரசுல. கட்டாயமாக இந்த அரசாணை 174 என்ன சொல்லுது அப்படின்னா, 15/12/2021 இயற்றப்பட்ட இந்த அரசாணை பதிவுத்துறையில பல பத்திரங்கள் பதிவு செய்யப்படுது. ஆனா அதுல அதிகப்படியாக முறைகேடுகளும் போலியான ஆவணங்களும் மோசடியான ஆவணங்களும் பதிவு செய்யப்படுவதை கட்டாயமா விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கணும். ஏன்னா அங்க பதிவு செய்யக்கூடிய அலுவலர்கள் அந்த பதிவு மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு மேல இருக்க அலுவலர்கள் அவர்களுடைய என்ன பண்றாங்க என்னன்னா அந்த நிர்வாக